அனுபவங்களை தருகின்ற இந்த லெந்து காலத்தின் முதல் நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளின் இந்த வழிபாட்டிலே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆண்டவரே, தொடர்ந்து நடைபெறவிருக்கின்ற இந்த அதிகாலை தியானத்தில் ஆண்டவரே, நாங்கள் பக்தி வினயத்தோடு பங்கேற்று உடைய நிறைவான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவரே உம்மோடு நெருங்கி செல்கிற அனுபவங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாரும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம் அனைவரும் இணைந்து ஆராதனை கீதங்களில் 177வது பாடல், மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ என்ற பாடலை பாடுவோம். மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ ஆராதனை 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 என் அன்ப இயேசுவுக்கே என் அன்ப இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் அன்ப இயேசுவுக்கே என் அன்ப இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ வழிகாட்டும் தெய்வம் துணையாளே தேற்றும் தெய்வமே வழிகாட்டும் தெய்வம் துணையாளே தேற்றும் தெய்வமே அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கண்களை மூடி
ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பான திருச்சபை சமூகமே, ஆண்டவருடைய பெரிதான கிருபை இந்த 2026ஆம் ஆண்டிலே மீண்டும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு தவக்காலத்திற்குள்ளாக, லெந்து காலத்திற்குள்ளாக கடவுள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. கடந்த ஆண்டுகளில் நம்மத்திலே வாழ்ந்த அநேகம் பேர் நம்மத்திலே இல்லை. கடவுள் கிருபையாய் நமக்கு நாட்களை தந்திருக்கிறார். அப்படியானால் நாம் இன்னும் ஆண்டவரோடு கூட நெருங்கி சேரவும், பக்தி வாழ்விலே வளரவும், இன்னும் கர்த்தரை அறிவிலே வளரவும் கடவுள் நமக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறார். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம எல்லோரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்தமான ஆலயத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஒரு விசை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த காலை வேளையில் உணர்வோம். ஆண்டவர் அவருடைய நாமத்தில் 2-3 பேர் கூடும்போது அங்கே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த லெந்து காலம் அப்படி நம்மை தூய்மையாக்கி கொள்ளுகிற ஒரு காலம், நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிற ஒரு காலம். நம்முடைய பாவ பழக்க வழக்கங்கள், பாவ காரியங்களிலிருந்து விலகி தாழ்மையை தரித்தவர்களாய் ஆண்டவரோடு கூட நெருங்கி சேர்கிற ஒரு காலம். அப்பா ஆண்டவரே, மீண்டும் என் வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த ஒரு லெந்து காலத்தை காண செய்தீரே. ஆண்டவரே, உண்மை முதலாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்தரிக்கிறப்பா. கர்த்தர் என் மேலே வச்ச தயவு பெரியது, இரக்கம் பெரியது. ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் பெரியது. ஆண்டவரே, நான் இதுவரை நடந்து வந்ததற்கு நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே பரிசுத்த தேவனுக்கு முன்பாக எங்களை நாங்கள் உணர்கிறோம். அப்பா, உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த அன்பு பெரியது. ஆண்டவரே, உடைய இரக்கம் பெரியது. அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை ஆண்டவரே, ஏதோ நான் உங்கள் குடும்பமாய் உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, கடந்த நாட்களில் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நடத்தி வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, அன்பானவர்களே, முதலாவதாக இந்த ஆண்டு நாம் இந்த 40 நாள் லெந்து கால தியானத்தில் பங்கேற்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். இந்த 40 நாட்களும் நாம் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி என்கின்ற சிந்தனையிலே நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க போகிறோம். ஆகவே 40 நாட்களும் தொடர்ந்து இந்த வழிபாட்டில் பங்கேற்க கடவுள் நம்மை வழி நடத்த வேண்டும். இதில் உற்சாகமாய் வருகிறவர்கள் கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசு இந்த 40 நாள் ஜபத்திற்கோ வருகிறவர்களுக்கோ எந்த ஆபத்தும் தடைகளை கொண்டு வராதபடி, முதலாவது யாராவது ஒருவர் சில மணித்துளிகள் சுருக்கமாக இந்த 40 நாட்கள் லெந்து காலத்தினுடைய கூடுகைக்காக நம்ம ஜெபிப்போம். யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ள. 40 நாட்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மோடு கூட கர்த்தர் பேசும்படியாய், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் அந்த 40 நாட்களை மனதில் வைத்து நம்ம அதில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை யாராவது ஒருவர் சுருக்கமாக எடுத்து கேட்கிறேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆமாம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த 40 நாட்கள் இந்த லெந்து கால தியானத்தை கடவுள் ஆசீர்வதித்து கொடுக்க போகிறதுக்காய், நம்ம என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து நடத்த போகிறதுக்காக இதில் பங்கேற்று ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள போகுது. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
அன்பானவர்களே, இந்த தவ காலத்தில் நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் இணைந்து ஜெபிப்பது வழக்கம். இந்த ஆண்டிலும் நாம் நம்முடைய திருச்சபை குடும்பங்களை பெயரையில் சொல்லும் பொழுது அவர்களுக்காக ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். திரு ஆனந்தன், திரு ஆனந்த் ஸ்டான்லி, கேஎஸ் ஆனந்த், ஆண்ட்ரூ மூர்த்தி, அனிஷ்குமார், இந்த குடும்பங்களை மனதில் வைத்து அந்த குடும்பத்தின் நன்மைகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் நம்ம ஜெபிப்போம். ஆனந்த் ஸ்டான்லி, கேஎஸ் ஆனந்த், ஆண்ட்ரூ மூர்த்தி மற்றும் அனிஷ்குமார், யாராவது ஒருவர் சுருக்கமாக இந்த குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பத்தார் விசுவாச வாழ்வில் நன்மை செய்ய போவதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உட்காருவோம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஒருவர் வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை மற்றொருவர் வாசிப்போம். கொலோசியர் 4:9, மத்தேயு 4:1-2 வசனங்களை மற்றொருவர் வாசிப்போம். கொலோசியர் 4:9 வாசிக்கிறீங்களா? சாரி, பிலிப்பியர் 4:9. மத்தேயு 4:1-2. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த 40 நாள் தவக்காலத்தினுடைய இந்த கூடுகைக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல் நாள் இவ்வளோ பேர் பங்கேற்று இருப்பது நம்முடைய திருச்சபை கர்த்தரை பற்றி அறிகிற அறிவிலையும் விசுவாசத்திலும் பக்தி வாழ்விலும் வளர்ந்து வருவதை குறித்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி.
குறிப்பாக சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அன்பானவர்களே, ஒவ்வொரு வருடமும் இந்த தவக்காலத்தில் 40 நாட்கள் நாம் திருமறையிலிருந்து ஒவ்வொரு சிந்தனைகளை கற்று வருகிறோம். ஆக இந்த ஆண்டு இந்த 40 நாள் தவக்கால சிந்தனைக்காக நான் ஜெபத்தோடு ஆயத்தப்பட்ட பொழுது இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஃபாலோ ஜீசஸ் என்கிற சிந்தனையை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால அதன் அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குணநலன்கள், அதாவது கேரக்டர் ஆஃப் ஜீசஸ், அதை நாம் 40 நாள் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக இந்த நாளுக்குரிய சிறப்பு, பிப்ரவரி 18ஆம் தேதி நாம் எல்லோரும் அறிந்த வண்ணமாக சாம்பல் புதனாக உலகமெங்கும் வாழுகின்ற கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது. சாம்பல் புதன், லெண்டன் சீசன் என்பது இத்தாலிய வார்த்தையான லெண்டம் மந்தோ என்கின்ற அந்த வார்த்தையிலிருந்து இந்த லெண்டன் என்கிற வார்த்தை வருகிறது. அதற்கு என்ன அர்த்தம்னா வசந்த காலம். பொதுவாக லெந்து காலம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஏதோ சோதனை காலம் அல்லது கஷ்டப்படுற காலம், சிலுவை அப்படின்னு யோசிக்கிற அந்த மனநிலையில் இது ஒரு வசந்த காலம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இது ஒரு வசந்த காலம் என்பதை இந்த லெந்து காலம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்பானவர்களே, வரலாற்றை 2ஆக பிரிக்கிறாங்க கிறிஸ்தவ சமயத்தில் சொல்லுகிற பொழுது. ஒன்று குரோனாஸ், 2வது கைரோஸ் அப்படின்னு. இந்த குரோனாஸ் அப்படின்னு சொல்கிறது டிசம்பர் மாதம் 25 அப்படின்னா அது ரெகுலராக கிறிஸ்துமஸ் அப்போ தான் வரும், அதில் மாற்றம் இருக்காது. ஆனால் மற்ற நாட்கள் மாறி வருகிறது நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கைரோஸ் அப்படின்னு சொல்கிறது அருளின் காலம் என்று சொல்லுகிறார். குறிப்பாக இந்த தவக்காலத்தை இந்த கைரோஸ் என்று சொல்லுகிறார். இதனுடைய பொருள் மெட்டனோயோ என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. அதாவது என்னன்னா டேக் யூ டர்ன், நாம் பயணித்து கொண்டிருக்கிற பாதையிலிருந்து, பயணத்திலிருந்து முற்றிலுமாக கடவுளை நோக்கி திரும்புகின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கிற இந்த நாள். இந்த சாம்பல் புதன் எப்போ இருந்து தொடங்குது அப்படின்னு சொன்னால் கிபி 325 நெசையன் கிரீடு நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா தான் அதை அதிகாரப்பூர்வமாக திருச்சபை கொண்டாட வேண்டும். அதாவது 46 நாட்கள் சாம்பல் புதன் தொடங்கி ஈஸ்டர் வரைக்கும், அதில் அந்த ஞாயிறு மற்றும் தவிர்த்து வருகின்ற 40 நாட்கள் நாம் தவக்காலங்களாக கொண்டாடுகிறோம். ஆகவே அதன் அடிப்படையில் இந்த சாம்பல் புதன் தொடங்கப்பட்டது. உலகமெங்கும் வாழ்கின்ற கிறிஸ்தவர்களால் இது தவக்காலத்தினுடைய முதல் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இன்றைக்கு முதலாவதாக இயேசுவின் குணநலன்கள் என்று பார்க்கிற பொழுது இயேசு ஆண்டவருடைய நோன்பு அல்லது ஆண்டவர் இருந்த உபவாசத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். பொதுவாக தவக்காலம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது உபவாசம் தான். வழக்கமாக நம்ம சாப்பிட்ற உணவுகளை தவிர்த்து அல்லது நாம் சில பழக்க வழக்கங்களை கடைபிடித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பழக்க வழக்கங்களிலிருந்து முற்றிலும் மாறி நம்மை ஒடுக்கி கடவுளோடு சேருகின்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கிற நாட்கள் இந்த தவக்காலங்கள். உபவாசம் என்று சொல்லுகிற பொழுது திருச்சபை தந்தையர் அக்வினாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய ஆன்மையை தூய்மைப்படுத்துகிறது, மனதை கடவுளுக்கு நேராக உயர்த்துகிறது, நம்முடைய உடலை ஆவிக்குரிய நிலைக்கு பக்குவப்படுத்துகிறது, நம்முடைய இதயத்தை நொறுக்கி நாம் தாழ்மையை தரித்து கொள்வதற்கு இந்த உபவாச நாட்கள் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். 40 நாட்கள் அப்படின்னு சொல்கிற வார்த்தை இந்த 4 உலகத்தில் இருக்கிற 4 மூலை அப்படின்னு பேச கேட்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த உலகம் முழுவதும் கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த 40 நாட்கள் அது அனுசரிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். 40 அப்படின்னு சொன்ன உடனே நம்ம டிட்டோவா 40x24, ஸோ அதுதான் தவக்காலம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் 40 நாட்கள் என்ற குறிப்பு இல்லை, மாறாக அது 40 நாட்களாக இருக்கலாம் அல்லது 40 ஆண்டுகளாக இருக்கலாம். ஸோ அப்படி தான் பழைய ஏற்பாட்டில் பார்த்தாங்க. நம்ம இஸ்ரவேல் மக்களுடைய வனாந்திர பயணம் 40 ஆண்டுகள் நீடித்தது. ஆக இந்த தவக்காலம் அல்லது நம்மை ஒடுக்குகிற கடவுளை நெருங்கி சேர்கிற நாட்கள் வெறும் 40x24 என்பது அல்ல. ஒருவேளை அதனுடைய நீடித்த நாட்கள் பல இருக்கலாம் என்கிற குறிப்பு இருக்கிறது. எப்படி இந்த 40 நாள் அப்படின்னு பார்க்கும்போது பைபிளில் நிறைய இடங்களில் 40 நாட்களை பற்றிய குறிப்பு இருக்கிறது. குறிப்பாக
நோவாவினுடைய வெள்ளப்பெருக்கு 40 நாட்கள் இந்த பூமியில் பகலும் இரவும் மழை இருந்தது. மோசே எகிப்துக்கு சென்று எகிப்தினை கொண்டுட்ட பின்னாடி 40 நாள் வனாந்திரத்துக்கு தப்பி போயிடுறார். அதே மாதிரி சீனாய் மலையில் 40 நாட்கள் காத்திருந்து மோசே கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எலியா பயந்து போய் வனாந்தரத்தில் 40 நாட்கள் இருந்தார். நமக்கு தெரியும், திருமறையில் இயேசு ஆண்டவரோடு பொருத்தும் பொழுது அடிக்கடி மோசேவையும் எலியாவையும் நம்ம அதை இணைத்து பார்க்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை அதன் அடிப்படையில் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு ஆண்டவர் 40 நாட்கள் வனாந்தரத்தில் மோசேவை போல எலியாவை போல போய் ஆண்டவர் உபவாசம் இருந்தாரோ என்று நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த 40 நாட்கள் என்று பார்க்கிற பொழுது நம்முடைய பக்தி வாழ்விற்கு கடவுளை நாம் நெருங்கி சேருகின்ற அனுபவத்தை கொண்டு வருகிற நாட்கள். அப்போ உபவாசம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உபவாசம் என்பது பழைய ஏற்பாட்டில் அது துக்கத்தின் அடையாளமாக அனுசரிக்கப்பட்டது. யோனா 3:5-10, யோவேல் 2:15 பகுதிகளெல்லாம் 40 நாட்கள் துக்கம் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது, பாவத்திற்கு பரிகாரமாக 40 நாட்கள் அனுசரிக்கப்பட்டது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம், லேவியராகமம் 23, 27, 28 வசனங்களை பார்த்தீங்கன்னா அது பாவ பரிகாரமாக, அதாவது யாம் கிப்பூர் அப்படின்னு சொல்லி பாவ நிவாரணத்திற்காக 40 நாட்கள் அனுசரிக்கப்பட்டது என்கிற குறிப்பு பழைய ஏற்பாட்டில் இருக்குது. மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த 40 அல்லது உபவாசம் என்றது எப்படின்னா, முதல்ல மருத்துவ நலம் சார்ந்து தொடங்கப்பட்டது. ஃபாஸ்டிங் அப்படின்றது என்னன்னா, நம்ம உடலை ஒடுக்கணுமானா உடல் தூய்மையாகிறது அப்படிங்கிற காலகட்டத்தில் அது உருவாகிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் உபவாசத்தை குறித்து ஏசாயா இறைவாக்கினர் உரைக்கிறதை பார்க்கிறோம். இது பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்னாடி மக்கள் திரும்ப வந்த பின்னாடி அந்த உபவாசத்தை குறித்த அந்த பார்வையை ஏசாயா விரிவுபடுத்துகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுளும் விரும்புகிற உபவாசம் எது அப்படின்னா, போலியான உபவாசத்தை கடவுள் விரும்புகிறது அல்ல. அல்லது ஏசாயா 58 பார்த்தீங்கன்னா 1-6, 7-12 வசனங்கள் உண்மையான உபவாசம் என்பது எது அப்படின்னு சொல்லி ஏசாயா இறைவாக்கினர் சொல்றாரு. இன்னைக்கு நீங்கள் வீட்டில் போய் ஏசாயா 58 அதே மாதிரி மத்தேயு 25 வாசித்து பாருங்கள். ரெண்டுமே அப்படியே பேரலெல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி இருக்கும். இங்கே பசியாக இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடு, அதுதான் உபவாசம் ஏசாயா சொல்லுவார். ஆனால் இங்கே நான் பசியாக இருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீங்க, எனக்கு உணவு கொடுத்தீங்கன்னு சொல்லுவார். இங்கே நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், அவனுக்கு வஸ்திரம் கொடு அப்படின்னு உபவாசத்தை பற்றி ஏசாயா சொல்லுவார். இங்கே நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீங்க, ஆடை கொடுத்தேன். ஆக இந்த உபவாசத்தினுடைய உண்மையான பொருள் என்ன என்பதை இந்த பகுதிகள் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. ரைட். இயேசு ஆண்டவர் ஏன் உபவாசம் இருக்க வேண்டும்? ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்ற உடனே, அவர் கரையேறின உடனே வானம் திறக்கப்படுகிறது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தான் சொல்லி பார்க்கிறோம். அப்போது உபவாசத்தின் துவக்கத்தில் பரலோகம் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் உபவாசத்தை வனாந்தரத்தில் போய் தொடங்குறார். இது எங்கே முடிக்குதுன்னு சொன்னால், இந்த உபவாசம் ஆண்டவர் சிலுவையில் மறைந்த பிறகு எருசலேம் ஆலயத்தில் இருக்கிற திரைச்சிலை 2ஆக கிழிகிறது. அதோடு கூட அந்த உபவாசம் நிறைவு பெறுகிறதை பார்க்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவ நிவாரணம் துக்கத்துக்காக அனுசரிக்கப்பட்ட உபவாசம் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பிறகு அது என்ன பண்ணுது, நிறைவு பெறுகிறதை திருமறையிலே நாம் பார்க்கிறோம். ரைட். இப்போது இயேசு ஆண்டவருடைய பார்வையில் உபவாசம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஒரு முறை ஆண்டவருடைய சீடர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் ஒரு கிளாஷ் ஆகும். என்னன்னா, அவங்க ஆண்டவரை அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. அவங்க பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரு முறை கேட்குறாங்க, யோவான் சாணகனுடைய சீடர்கள் உபவாசம் இருக்கிறாங்க, ஆனால் உம்முடைய சீடர்கள் உபவாசம் இருக்க மாட்டாங்களே, ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது பழைய ஏற்பாடு மாதிரி
ஜனங்க எல்லாரும் ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்தாங்க, உபவாசம் இருந்தாங்களா அப்படின்னா அப்படிப்பட்ட குறிப்பு புதிய ஏற்பாட்டில் இல்லை. அப்போ இங்கே பரிசேயர்கள் உபவாசம் இருக்கிறாங்க. அவங்க இருந்த உபவாசம் என்னன்னா, இந்த பழைய ஏற்பாட்டை பின்பற்றி அவர்கள் உபவாசம் இருக்கிறார்கள். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யோவான் ஸ்நானகன் உபவாசம் இருக்கிறாரு, நாங்கள் சீடர்கள் உபவாசம் இருக்கிறாங்க, நாங்கள் இருக்கிறோம், ஆனால் உம்முடைய சீடர்கள் உபவாசம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார், மணவாளன் கூட இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ண வேண்டியதில்லை, உபவாசம் இருக்க வேண்டியதில்லை. மணவாளன் போகிற ஒரு காலம் வரும், அப்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, உபவாசம் இருப்பார்கள். அப்போ இன்றைக்கு மணவாளன் நம்மிடையே இல்லை, மணவாளனாகிய கிறிஸ்து வரப்போகிறார். அவரை எதிர்நோக்கி இருக்கிற திருச்சபை நாம் ஆண்டவருடைய உபவாசத்திற்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லி பாருங்கள். ரெண்டாவது, இன்னும் உபவாசத்தை பற்றினுடைய மேன்மையை சொல்லும்போது மத்தேயு 17 இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு ஒன்றுனாலும் உங்களை விட்டு போக. அப்போது சாதாரண ஜெபத்திற்கும் உபவாச ஜெபத்திற்கும் மிகுந்த வல்லமை ஆகினாலே தான் இயேசு ஆண்டவர் தன்னுடைய 3 ஆண்டு திருப்பணியை தொடங்குவதற்கு முன்னாடி முதல் பணியாக வனாந்தரத்தில் போய் உபவாசம் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, உண்மையான உபவாசம் என்பது கடவுளிடமும் அவருடைய வழிகளிடமும் நெருங்கி வருவதற்கான ஒரு ஒழுக்கம். இது நம்முடைய உடலை தூய்மையாக்குகிறது, உள்ளத்தை தூய்மையாக்குகிறது. ஆகவே இயேசுவை நோக்கி நாம் தாழ்மையாக நம்மை அர்ப்பணிப்போம். இந்த உபவாச காலங்கள் நமக்கு ஆண்டவரோடு நெருங்கி சேர்கிற நாட்களாக இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு டாஸ்க்கு, இயேசுவை பின்பற்றுதலில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், உபவாசம் இருங்க. இது வரைக்கும் இல்லைன்னா 40 நாட்களில் ஒரு வேளையோ 2 வேளையோ முடிந்தால் 3 வேளையோ உபவாசம் இருக்கின்ற ஒரு நற்குணத்தை பெற்றுக்கொள்வோம். கடவுள் இந்த நன்மை ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து வழிநடத்தி வரார். கண்களை மூடி திருவிருந்துக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பானவர்களே, இந்த பரிசுத்தமான ராபோஜன பந்தியிலே பங்கேற்பதற்கு நம்மளே தகுதியில்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக திருநிலைப்படுத்துகிறார். ஒரு விசை நாம் நமது அபாத்திர தன்மையை உணர்வோம். ஆயக்கனுடைய ஜெபத்தை 3 முறை சேர்ந்து சொல்வோம். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பற்றி சீடர்களை கொடுத்து, வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவள்ளம் பற்றினார். அந்தபடியே உணவு உண்ட பின்பு பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக அநேகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவள்ளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயிர்த்ததில் இருக்கிறோம், திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. ஆமாம். வாருங்கள், கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. மந்திரம் மாயமில்ல மறித்தவரனுச்சி. மந்திரம் மாயமில்ல மறித்தவரனுச்சி. தந்திடும் விருந்துமல்ல சாத்திர சடங்குமல்ல திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சுவாமி. அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சுவாமி. அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சி வச்ச நல் மருந்து. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. திருவிருந்து விடுதல் தந்திடும் அருமருந்து. நித்திய வாழ்வு தரும்
உத்தம காய கல்பம் நித்திய வாழ்வு தரும். உத்தம காய கல்பம் பத்தியம் பகமறந்து பழுத்து தின்னும் சோறுதான் திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி. அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி. அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சி வச்ச நல் மருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. மந்திரமாயமில்லை மறுக்கவர நினைச்சி. மந்திரமாயமில்லை மறுக்கவர நினைச்சி. நல்ல சாத்திய சடங்கும் அல்ல திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. ஆண்டோடைய திருவுடலை திருரத்தத்தை விசுவாசத்தில் பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய மூவர் கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த நாளின் சிந்தனையோடும் நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, இந்த 40 நாட்கள் தினமும் காலையில் காணிக்கை சேகரிக்கப்படும்.